அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து பேபி கொடுத்து 2 கொடுத்து வந்துருக்கோம். நல்லா துளுராக சூப்பராக கருவேப்பிலை வர நல்லாவே இருக்குது. இது வந்து தேங்காய் எண்ணெய், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நம்ம ஏர் ஆயில் ஒன்று பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த கருவேப்பிலை வந்து போட்டு க்ளீனாக வந்து இந்த நல்லா கழுவிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு க்ளீனாக ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை வந்து நல்லா க்ளீனாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிட்டு எண்ணெய் வந்து ஒரு இரும்பு பானையில் வந்து ஸ்டவ்வில் வச்சுங்க. நல்லா நல்லா சூடான உடனே இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வடிகட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஏரால் ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து நரமுடி வந்து முடியெல்லாம் வந்து நல்லா கருப்பாக வரும், கருன்னு சூப்பராக வரும். முடி வந்து நல்லாயிருக்கும். இந்த வெந்தயத்துலேயும் அந்த கருவேப்பிலையும் அவ்வளோ மருத்துவம் நிறைய இருக்குது. அதனால் ஒரு ஏரல் பண்ணுறோம். ஏற்கனவே இதுக்கு மேலே வந்து நீங்கள் தடும்போது இதுக்கு மேலே வர நரமுடி வந்து வராமல் இருக்கும். ஏற்கனவே வந்த முடி வந்து ஒன்றும் செய்கிறதுக்கு ஆகாது. முடி வந்து நல்லா வளரும், முடி வந்து கொட்டாது. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த கருவேப்பிலையும் வெந்தயத்தில் இருக்குது. இந்த 2 பொருளை வச்சு தான் ஒரு ஏர் ஆயில் பண்ண போகிறோம். பியூரான தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து இது வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் கிடையாது. பட் இதில் வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்து தேங்காய் ஒரு செக்கில் ஆட்ட தேங்காய் எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு உடனே நம்ம வந்து ஒரு ஏரால் செய்யலாம். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிடலாம். ஏரால் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். வீட்டில் வந்து தேங்காயெல்லாம் உடச்சி காய வச்சு ஒரு செக்கில் ஆட்டிட்டு வந்து வச்சுருக்கோம். அந்த எண்ணெய் தான் ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள், எண்ணெயோட கலர்ஸ் சூப்பராக இருப்பாங்க. இந்த ஒரு சின்ன கப்பில் ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது கருவேப்பிலை வந்து இந்த நல்லா க்ளீனாக வந்து கழுவிட்டு இந்த கருவேப்பிலை நல்லா உருவிட்டு க்ளீனாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ. ஓகே, அந்த கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு தான். அது வந்து ஒரு கப்புலாம் இருக்குது, ஆனால் அது ஒரு கைப்பிடி அளவு தான் கணக்கு அளவு வரும். இது எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ 20 பீஸு, ட்ரை பூ, அதாவது நல்லா காய வச்சு நல்லா காஞ்சிருக்கு ட்ரை பூ எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூ இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலை ட்ரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இரும்பு பானில் இருக்குது பாருங்கள், இந்த இரும்பு பானில் நம்ம எண்ணெய் வந்து செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த ஏரால் தான் செய்ய போகிறோம். இதில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. முடி வந்து கொட்டாமல் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்கும். இது மூணாவது பார்த்திங்கன்னா முடி கருன்னு நல்லா கருப்பாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த டேண்ட்ரஃபு, இந்த தலை சூக்ஸ், பொடுகு, சிரங்கு இதெல்லாம் இருக்காது. அந்த எலுமிச்சம்பழம் வந்து அந்த பிரச்சனைலாம் தீர்த்துடும். ஓகேங்களா? ட்ரை வந்து நம்ம செம்பருத்தி பூ எடுத்துருக்கோம். 5 இதழ், அதாவது அடுக்கு செம்பருத்தி இருக்குது. இந்த 5 ஒரு பூவில் பார்த்திங்கன்னா எண்ணெய் 5 இதழ் வரும். அந்த செம்பருத்தி பூ இது நம்ம ட்ரை வந்து வீட்டில் வச்சுருந்தோம். அந்த பூ தான் எடுத்து ஒரு 20 பீஸ் மேலே எடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூ எடுத்தால் ஒரு 4-5 பூ எடுத்தால் போதுமாங்க, அதிகம் தேவை இருக்காது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் எப்படி செய்யணும் பார்த்திங்கன்னா, இதை ஃபஸ்ட்டில் வந்து இந்த வெந்தயத்தை வந்து மிக்சியில் சின்ன ஒரு குட்டி ஜாரில் நல்லா அரைச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை, இந்த செம்பருத்தி, அடுத்து வந்து மருதாணி இலை ட்ரை இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சி எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா க்ளீனாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து க்ளீனாக அந்த ஆற வச்சு பாட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி டெய்லி வந்து நம்ம தலைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லது. தலை வந்து பொடுகு பிரச்சனை இருக்காது, பொடுகு பிரச்சனை இருக்காது. முடி கொட்டுறது வந்து கொட்டாமல் இருக்கும். முடி வந்து நல்லா வளரும். அதே போல் வந்து முடி வந்து கருப்பாக நல்லா கருமையாக க்ளீனாக கருப்பாக வரும். ஓகேங்களா? இதில் பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லப்போனால் நிறைய இருக்குங்க. அதனால் அடிக்கடி நம்ம ஏராயில் வந்து நல்லா ஒரிஜினல் தேங்காய் இருக்கணும். ஓகேங்களா? செக்கில் வந்து இந்த தேங்காய் வந்து வீட்டிலே வந்து க்ளீனாக தேங்காய் எடுத்து வந்து இல்லை காய வச்சுட்டு நம்ம செக்கில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வந்த தேங்காய் எண்ணெய் இது. ஓகேங்களா? இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு ஒரு ஏரால் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். அந்த கருவேப்பிலை, ட்ரை செம்பருத்தி பூ, எலுமிச்சம்பழம், மருதாணி, வந்து வெந்தயம், இது வந்து நல்லா க்ளீனாக வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ. ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துங்க. இது நாட்டி கருவேப்பிலைங்க. நம்ம மூந்து பார்த்தா மணமாக இருக்கும். அதை உரும்போதே நல்லா சூப்பரான வாசனையாக இருந்தது.
நல்லா மனம் நாட்டு கருவேப்பிலை அவ்வளோ அருமையான வாசனை இருக்குது. அதில் வந்து மருத்துவம் நிறைய இருக்குது. இந்த அளவுக்கு இலையை வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு இலையை வந்து நீங்கள் டெய்லி காலையில் கழுவிட்டு சாப்பிட்லாங்க. வெறும் வயிற்றில் ரொம்ப நல்லது. அரை மணி விட்டு முடியெல்லாம் சாப்பிட்லாம். பெனிஃபிட்ஸ் சொல்ல போனால் அதில் வந்து எக்கச்சக்கமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. எல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். இப்போது மட்டும் சின்ன ஜாரில் உடச்சி இது ஃபஸ்ட் நல்லா அரைச்சிட்டு வேறு பொருள் சேர்க்கலாம். இப்போ வெந்தயம் போட்டெல்லாம் கொஞ்சம் அரைச்சாச்சு. இப்போ வந்து செம்பருத்தி பூ போட்டுடலாம், மருதாணி போட்டுடலாம். மருதாணி போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சுங்க. தண்ணி ஊற்றாமல் க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஓகேங்களா? தண்ணியை ஊற்றாமல் க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் சூப்பராக சூடாச்சு. நல்லா எண்ணெய் சூடாக தேங்காய் எண்ணெய் வாசனை ஒன்றும் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அரைச்சது போட்டு அப்புறம் அந்த கருவேப்பிலை, செம்பருத்தி பூவு, மருதாணி இலை, வெந்தயம் இது நல்லா க்ளீனாக அரைச்சாச்சுங்க. தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிங்க. தண்ணி தேவை இருக்காது. ஓகேங்களா? தண்ணி ஊற்றாமலே அரைச்சிருக்கேன். நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இது எண்ணெயில் போட்டு நல்லா க்ளீனாக 10 நிமிஷம் காய்ச்சி எடுத்துகிட்டு சூப்பரான ஏர் ஆயில் ரெடி. ஓகே, இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூடாக எண்ணெயில் போட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக வச்சுருங்க எண்ணெய். இப்போ வந்து டீ கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க. கம்மியாக வச்சுட்டு க்ளீனாக களி கொடுங்க. நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். 10 நிமிஷம் தான் போதும், அதிகமாக கூட தேவையில்லைங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா எண்ணெய் நல்லா கொதிச்சு இன்னொரு மாதிரி வந்துட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா எண்ணெய் சிம்மில் வச்சு நல்லா க்ளீனாக நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சுட்டு ஒரு பாட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? எண்ணெய் வந்து சிம்மில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டில் எண்ணெய் காய வைக்க நல்லா அதிகமான தீயில் வச்சுருந்தோம். இப்போ இது போட்டதுக்கப்புறமா வந்து சிம்மில் வச்சிட்டோம். நல்லா க்ளீனாக வந்து எண்ணெய் வந்து பச்சை கலராக க்ளீனாக மாறி வரணும். ஓகேங்களா? நல்லா அப்படியே ஃப்ரை ஆகிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்தனா போதுங்க. அப்படியே வந்து ஒரு பாட்டில் வந்து க்ளீனாக வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? நல்லா கொதிக்கிட்டுங்க. இறால் பார்த்திங்கன்னா ரொம்ப நன்மை நிறைய இருக்குது. இந்த வெந்தயத்துலேயும் கருவேப்பிலையிலையும் செம்பருத்தி பூவில் மருதாணி இலையில் அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. அதனால் இதெல்லாம் போட்டு செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ரியலாகவே வந்து ஒரு இயற்கையான ஒரு மருத்துவம் நிறைய நிறைஞ்சிருக்குதுல. முடி வந்து கொட்டாமல் இருக்கும், முடி நல்லா வளரும், கருப்பாக இருக்கும் முடியெல்லாம். அப்படி பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா களி கொடுங்க. நல்லா அப்படியே எண்ணெய் கொச்சி வந்துக்கிட்டு இருக்கு. கொதி இந்த பச்சை கலர் அப்படியே வராங்க. இந்த கருவேப்பிலாம் வந்து பச்சை கலர் இல்லைங்களா? இந்த பச்சை கலர் நல்லா க்ளீனாக வரும். நல்லா அப்படியே க்ளீனாக கொதிக்கிடுங்க. சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் நல்லா கொச்சா போதும். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிட்டு எலுமிச்சம்பழம் போட்டுடலாம். எலுமிச்சம்பழம் சாறு போட்டுடலாம். இது போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. எலுமிச்சம்பழம் சாரம் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா களி கூட்டுங்க. களி கூட்டி இன்னொரு 2 நிமிஷத்தில் இல்லை 5 நிமிஷத்தில் க்ளீனாக எடுத்துக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதிகமான தீ வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? சிம்மில் வச்சுருக்கோம். நல்லா க்ளீனாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் 7 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷத்தில் எடுத்துடலாம். நல்லா சிம்லேருந்து நல்லா கொச்சிட்டு வருது எண்ணெய். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, எடுத்துடலாம். இப்போது கொச்சி நல்லா எண்ணெய் ஃப்ரை ஆகிருக்கு. அப்படியே வந்து வடிகட்டிடலாம். இப்போ வந்து பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே எடுத்து நல்லா க்ளீனாக ஆற வச்சுட்டு 2 டைம் வடிகட்ட வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டீல் ஸ்டைனரில் வடிகட்டிடலாம். அதுக்கப்புறம் துணியை வச்சு நம்ம க்ளீனாக வடிகட்டிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அரைச்சி போட்டிருக்கோமா, தூளெலாம் வந்து இந்த திப்பியெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டில் ஸ்டீல் ஸ்டைனரில் பாருங்கள் இந்த
ஸ்டீல் ஸ்ட்ரெயினரில் ஃபஸ்ட் நம்ம வடிகட்ட போகிறோம். அதுக்கப்புறமா துணியில் வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் இப்போ வடிகட்டலைங்க, துணி ஆறுனதுக்கப்புறம் வடிகட்ட போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் க்ளீனாக வடிகட்டி துணிலையும் வடிகட்டி அப்படியே க்ளீனாக ஒரு பாட்டில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம டெய்லியும் வந்து தலை க்ளீனாக தொட்டுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா. இந்த முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி கருப்பாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலே தயார் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் தான் இது ஓகேங்களா. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து கேஸ் ஆஃப் பண்ணி வச்சு நல்லா எண்ணெய் ஆற வச்சுட்டு க்ளீன் வடிக்கிட்டு எடுத்துடலாம். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹேர் ஆயிலில் பல விதமாக செய்யலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோட்டு கற்றாழை போட்டு அத்தேரியில் அந்த செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷான பூ போட்டு இன்னும் பல விதமான ஐட்டங்கள்லாம் போட்டு செய்யணும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து சிம்பிளாக ஒரு 4-5 எடுத்து வச்சு செஞ்சுருக்கேன். அடுத்து இன்னொரு ஆயிலும் செய்ய வேண்டியதுக்கு செஞ்சு காட்டுறேன் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு தலை தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்துட்டு முடி எப்படி வளருது, கொட்டாமல் இருக்கா, முடி கருப்பாக இருக்கா, எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ இருந்து அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்டில் அவசியம் சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து ஆறுனதுக்கப்புறமா அதை எப்படி வடிகட்டுறது, எப்படி சேவ் பண்ணுறது சொல்கிறவங்க. ஓகே, இப்படி இறக்கி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா க்ளீனாக வந்து சூடு ஆறிடுச்சிங்க. இப்போ வந்து க்ளீனாக துணி வச்சுட்டு இல்லை க்ளீனாக வடிகட்டிடலாம் ஓகேங்களா. துணி வச்சு க்ளீனாக வடிகட்டிடலாம். துணி வந்து 4 பக்கம் துணி எடுத்துங்க. அப்படியே மேலே துணியை வடிகட்டினா நல்லா க்ளீனாக நல்லா ஃபில்டர் ஆகும். நல்லா எண்ணெய் வடிடுங்க. நல்லா எண்ணெய் வடிச்சு நல்லா வந்து க்ளீனாக வந்து இதில் வந்து இந்த இதில் நிறைய எண்ணெய் இருக்கும். துணி நல்லா டைட் பண்ணிங்க. டைட் பண்ணிட்டு எவ்வளோ அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு எண்ணெய் க்ளீனாக வந்துடும். இந்த துணியில் வடிகட்டுறதால ஒரே முறை வடிகட்டினாலே போதுமாக இருக்கும். நான் இந்த ஸ்டீல் ஸ்ட்ரெயினில் வடிகட்டி அதுக்கு துணி வடிகட்டலாம் பார்த்தேன். சரி, எண்ணெய் சூடு நல்லா ஆரந்தால இது நல்லா நம்ம கை ப்ரெஸ் பண்ண முடியும். எண்ணெய் கட்டாக இருந்தாலும் துணியில் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா. சொல்லாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஏதாவது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை அப்படி செஞ்சு பாருங்கள். அதில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. முடி கொட்டாமல் இருக்கும், முடி நல்லா வளரும், முடி நல்லா கருன்னு எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா 30 வயசு தாண்டிட்டாலே ஃபுல்லாக நரமுடி வந்துடுது, வெள்ளையாக வந்துடுது நிறைய பேருக்கு. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சில வந்து முடியெல்லாம் ஃபுல்லாக வெள்ளை கலர் வந்துடுது. அதை தடவும் போது பெனிஃபிட்ஸ் நல்லா நிறைய இருக்கும் ஓகேங்களா. நல்லா ப்ரெஸ் பண்ணி சுத்தமாக எடுத்துருங்க. இவ்வளோ தாங்க, ஃபுல்லாக அடிக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையில்லை எடுத்துடலாம். இதை நமக்கு யூஸ் இல்லை. வேணும் வந்தால் இதை குளிக்கும்போது நம்ம தலை கூட போட்டு இது வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிட்டு தலைக்கு போட்டு நல்லா தலை கசக்கும் போது போட்டு குளிக்கலாம், யூஸ் ஆகும். தேவையில்லை தூக்கி போட்டுருங்க. கருவேப்பிலை, வெந்தயம், ஏறால் ரெடி பண்ணிட்டோம். இதே போல் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த முடி வந்து நல்லா வளரும், முடி வந்து கொட்டாமல் இருக்கும். இதே முடி நல்லா கருப்பாக வளருங்க, கருன்னு ஓகேங்களா. அதனால் அடிக்கடி இந்த கருவேப்பிலை, வெந்தயம், ஏறால் அடிக்கடி செஞ்சு நம்ம அப்படியே தேங்காய் எண்ணெய் தலைக்கு தடவுறதோட இந்த கருவேப்பிலை, வெந்தயம், தேங்காய் எண்ணெய் ஏறால் பண்ணிட்டிங்கன்னா அடிக்கடி நமக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். முடியெல்லாம் கொட்டாமல் இருக்கும், முடி நல்லா வளரும். முடி இந்த தள்ளி வந்து பொடுகு, டாண்ட்ரஃப் அந்த பிரச்சனைகளும் இருக்காது ஓகேங்களா. இந்த எண்ணெய் தடும்போது பேன் கூட அதிகமாக தள்ளி இருக்காது ஓகேங்களா. நல்லா அடிக்கடி நல்லா பயன்படுத்துங்க. நல்லா பெனிஃபிட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேவாஸ், மீண்டும் அடுத்த ஒரு நாள் சந்திக்கிறது. இதே போல் வந்து தேங்காய் எண்ணெய், வெந்தயம் போட்டு நல்ல ஒரு ஏழை செஞ்சு பார்த்துட்டு தடவி பாருங்கள். தடவி பார்த்துட்டு எப்படி பெனிஃபிட்ஸுக்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவாஸ், சூப்பரான ஏர் ஆயில் ரெடி.